வெல்கம் MMTPT ரியல் எஸ்டேட் சென்னை. ஸோ இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பார்வதி நகர்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 600 மீட்டர் 700 மீட்டர் வருங்க. இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஃபேசிங் மீனாட்சிபுரம் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டியாக ஒரு லேஅவுட் போட்டாங்க, மீனாட்சி நகர் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ட் ஃபேஸிங்கில் 40க்கு 60 40 அடி ரோடு நமக்கு ஒரு ப்ளாட் வந்து சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க. 4000 ரூபா per ஸ்கொயர் ஃபீட் சொல்கிறாங்க, ஸ்லைட்லி நெகோஷியபிள் சொல்லியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியா. ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடு நியர்பையில் வந்துடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வாட்டர் லாகிங் ஏரியா தான் வரும். ஸோ பெரிய அளவுக்கு வாட்டர் லாகிங் இருக்காது. ஸோ இந்த அவுட்டர் ரிங் ரோடுக்கு இந்த சைடில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு லாகிங் இருந்தது அப்படின்னு சொல்லி. ஆனால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியா, ஸ்லைட்லி நெகோஷியபிள் பண்ணலாம். 40 ஃபீட் ரோடு இது. நீங்கள் நேரம் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் வரைக்கும் அப்படியே 40 ஃபீட் ரோடு போகும். பார்க்கலாம், நல்ல லொக்கேஷன் தான். ஸோ உங்கள் பார்வதி நகரில் இருக்கிறவங்களாம் பார்த்தோன்னா அங்கே ஒரு கோயில் இருக்குது. ஸோ இந்த கோயிலுக்கு எல்லாருமே வந்து போகிற இடம் தான். ப்ரைம் லொக்கேஷன் தாங்க. ஜஸ்ட் உங்களுக்கு வீடியோ நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த ஏரியா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்ல ஏரியா. இந்த சரௌண்டிங்கில் பார்த்தோன்னா இங்கே இந்த எம்டி மட்டும் தாங்க இருக்கிறது, வேற எங்கேயும் எம்டி லேண்டு பார்க்க முடியாது. பார்வதி நகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ். ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ரீசனபிள் ரேட்டு தான் இது. வீட்டில் மகாலட்சுமி மட்டும் வாங்க ப்ராப்பர்ட்டி பாருங்கள். பாடுறேன் அந்த கோயில் இந்த ஏரியாவை கொஞ்சம் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சார். சுப்பிரமணிய சுவாமி கோயில் ஒட்டி பார்க் இருக்கு. ஸோ ரொம்ப நியர்பை தாங்க. ஸ்ட்ரெயிட்டாக போயிடுங்க.